Hi friends, welcome to Aarthiskitchen. இன்னைக்கு நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மசாலா பட்டர் மில்க். இப்போது சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசாலா பட்டர் மில்க் செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நீர்மோரை நம்ம இந்த வெயில் நாளில் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம். இந்த மசாலா மோர் செய்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 250 ml இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்து பொடித்த ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பாதி பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் வந்து கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தயிர் வந்து நல்ல ஒரு கெட்டியான மோர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைக்கிறதுனால மோர் குடிக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மிக்ஸி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த மோர் வந்து இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மோரை வந்து அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க ஃபில்டர் பண்ணி கூட குடிக்கலாம். நான் ஆனால் ஃபில்டர் பண்ணலைங்க. அதுக்கடுத்தது இந்த மோரில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடித்த ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பாதி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மசாலா மோர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மோரில் நம்ம இஞ்சி, பெருங்காயம், ஜீரகத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால இது வந்து குடிக்கும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுவும் இந்த சம்மர் சீசனில் குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலான மசாலா பட்டர் மில்க் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷனையும் கொடுங்க. ஆர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.